என்ன அஜய் சார் சிரிக்கிறீங்க? இல்லை அமுதா, நமக்கு என்னதான் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் பார்க்குற எல்லாரும் நான் உன்னை தள்ளிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி தான் சிரிச்சுட்டு இருந்தேன். இந்த ஏரியாவில் ஒரு மையம் அமுதா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தல, என்னது? அதான் அஜய் சார் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அமுதா, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல, சொல்லு. அஜய் சார் அது என்ன சும்மா வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாருடா, சூப்பர் ஃபிகரை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். பார்க்க பணக்கார பையன் மாதிரி இருக்கான், ஆனா கால் இல்லாத பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்கானே. அப்போ என்னவோ அவள்கிட்ட இருக்கு, என்னன்னு பாத்துருவோமா? பாப்போம் மச்சான். டேய் உன்ன. அஜய் சார் நீங்க இருங்க. டேய் பா, உன் அம்மா அக்கா தங்கச்சிங்க கிட்ட என்ன இருக்குமோ அதான் என்கிட்டயும் இருக்கு. அப்படி உனக்கு என்ன இருக்குன்னு பாக்கணும்னா போய் அவங்க கிட்ட பாருடா. உன்ன ஏய், அஜய் சார், யார் மேல வேண்டாம். கை வைக்கிற? அஜய் சார் ப்ளீஸ் அஜய் சார். டேய் அஜய் சார் வேண்டாம். டேய் போயிடலாமா? எழுந்திரி. டேய், என் மேலே கை வச்சிட்டில, நான் யாருன்னு உன்னை காட்டேன்டா. டேய் படா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா. வா. ஏய் அமுதா, உங்க அப்பா உன்னை போல்டா வளர்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவ்வளோ போல்டா வளர்த்தான்னு தெரியாம போச்சு. பின்னென்ன அஜய் சார், பொண்ணுங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு சில நாய்ங்கெல்லாம் எங்களை ஏறி மிதிப்பாங்க. பதிலுக்கு நாங்க மிதிக்க ஆரம்பிச்சாதான் இவனுங்க எங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் சரிதான் அமுதா. எல்லா பொண்ணுங்களும் ஒரு மாதிரி போல்டா இருந்துட்டா நாட்டில் ஹராஸ்மெண்ட், ரேப்பு, செக்ஷுவல் அபியூஸ் அப்படி இப்படின்னு பொண்ணுங்களுக்கு நடக்கிற எல்லா கொடுமையும் குறைஞ்சிரும். ஆமா அஜய் சார். அஜய் சார் என்னோட போனை காணோம். ஃபோனா? அங்கதாங்க நான் வச்சிருப்பேன், நல்லா தேடிப்பாரு. இல்ல அஜய் சார், போன் இல்ல. அப்போ வீட்டில் எங்கன்னா மறந்து வச்சுட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போலாமா? சரி அமுதா. அண்ணா 2 ஜூஸ் கொடுங்கண்ணா. இதோ ஒரே நிமிஷம் தம்பி. செம்ம வெயில். ஆமாண்டா, சரியான வெயிலா இருக்கு. சரி, உனக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் சோர்ஸ் வராதான்னு ரொம்ப நாளாக வழி தேடிட்டு இருக்கேன். ஆமாண்டா, செலவெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் சோர்ஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும். எக்ஸாக்டாடா, மாதம் கொஞ்சம் அமௌண்ட் வந்தாலும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். தம்பி, நானும் அதான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஷாப் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் சோர்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கவே கூடாதுப்பா. கரெக்ட்ண்ணா. இப்போ நிறைய ஷாப் ஓனர்ஸ் இப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இதை எங்கே இந்த ஸ்டார்ட் பண்ணுறதாப்பா தெரியல. அண்ணா, நீங்கள் க்ரௌட் ரீசார்ஜ் ஆப் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ரொம்ப சிம்பிளான ஆப்னா. அதில் ஷாப் ஓனர்ஸும் இண்டிவிஜுவல்ஸும் மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், பில் பேமெண்ட்ஸ், அப்புறம் யூட்டிலிட்டி சர்வீசஸ் மாதிரி எல்லா சர்வீசஸும் கொடுத்து ஈஸியாக பெனிஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்ண்ணா. அப்படியா? அது எப்படிப்பா ஒர்க் ஆகும்? அது ரொம்ப சிம்பிள்ண்ணா. க்ரௌட் ரீசார்ஜ் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பில் பேமெண்ட்ஸ், ரீசார்ஜ் அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா கஸ்டமர்ஸ் இந்த சர்வீசஸை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அப் டு 3.25% கமிஷன் கிடைக்கும். அதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது BBPS சர்டிஃபைட் பாரத் கனெக்ட் ஆத்தரைஸ்ட் அண்ட் வெரிஃபைட் பிளாட்ஃபார்ம். அதனால நம்ம ரொம்ப சேஃபாகவும் ஆத்தரைஸ்டாகவும் இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்கு. அட, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. ஆமாண்ணா, உங்கள் கஸ்டமர்ஸ் கிராசரிஸ் இல்லை ஸ்நாக்ஸ் வாங்க வரும்போது பில் பேமெண்ட்ஸும் ஃபோன் ரீசார்ஜும் சேர்த்தே பண்ண முடியும். இது உண்மையிலே ஸ்மார்ட்டான ஐடியாப்பா. இதனால என் கடைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே தானா, உங்கள் கடைக்கு நிறைய ஃபுட் ஃபாலும் கிடைக்கும், கூடவே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் சோர்ஸும் கிடைக்கும். ரொம்ப நன்றி தம்பி. ஆனால் இதை எப்படிப்பா டவுன்லோட் பண்ணுறது? இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, இதை உடனே டவுன்லோட் பண்ணுறேன். ஈஸியாக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் சோர்ஸ் ஏர்ன் பண்ண வழி தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இப்போவே க்ரௌட் ரீசார்ஜ் ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.
உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ரீசார்ஜ் அப்புறம் பில் பேமெண்ட் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கும் அப் டு 3.25% கமிஷன் ஏர்ன் பண்ணுங்கள். ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டே இருக்கே. ஹலோ, யாரு? ஹலோ, ரமேஷோட டாக்டரா? ஆ, அவங்க சம்மந்தி தான் பேசுறேன், சொல்லுங்க. எவ்வளவு நேரமா மேடம் கால் பண்றது? கால் பிக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. மிஸ்டர் ரமேஷ்க்கு என்னாச்சு தெரியுமா? ஆ, சொல்லுங்க. அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு போல. அவர் நெய்பர் தான் யாரோ பார்த்து எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு. ஓ, அப்படியா? ஆமா மேடம், இமிடியேட்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். ஒரு 1 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்டயே பேசலாமா இல்ல உங்க டாக்டர்கிட்ட தான் பேசணுமா? ஆ, அவங்க டாக்டர் கிட்ட சொல்லி உடனே வர சொல்றேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க மேடம். சரி, ஓகே. என்னாச்சு ராஜி? யார் ஃபோன்ல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்ததுங்க. அந்த வீணா போன ரமேஷ்க்கு ஹார்ட் அட்டாக்காம். ஆபரேஷன் பண்ண 1 லட்சம் கட்டணுமா. 1 லட்சமா? நம்ம அவன்கிட்ட வரதட்சணை கேட்டா அவன் நமக்கு செலவு வச்சிருவான் போல இருக்க. அட, நம்ம ஏங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் செலவு பண்ண போறோம்? நம்ம பண்ண மாட்டோம் ராஜி. ஆனா இருக்கானே அஜய், அவன் பண்ணிடுவானே. அஜய்க்கு தெரிஞ்சாதானே பண்ணுவான். என்ன சொல்ற? புரியல? இந்த ஃபோன் இருந்தாதானே அவனுக்கு தெரியும். ஓ, நீ அப்படி சொல்றியா? இப்போ புரியுது. ஃபோனை கூட எடுக்காம அவ்வளோ அவசரமா அஜய் கூட ஊர்மைய போனால, இப்ப பாருங்க அவ அப்பனு அவளே கொல்ல போறா. இந்தாங்க, இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போடுங்க. ஓகே. எங்க முதா இங்கேயும் காணுமே. எங்க வச்ச நல்லா யோசிச்சு பாரு. அதான் அஜய் சார், நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஞாபகமே வர மாட்டேங்குது. நம்ம ஒரு வாட்டி அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? சரி. ஏமா, அந்த சுரேந்தர்ல 60 lakh இருக்கா பாரு. ஆ, இருக்குங்க. இருக்கா? என்னம்மா அப்படி சொல்ற? அப்ப வின்சன்ல 40 lakh இருக்கா பாரு. அதுவும் இருக்கு. இருக்கா? மா, என்னம்மா அது? அமுதா அவ ஃபோனை மிஸ் பண்ணிட்டாளாம். நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஆமாடா, இருக்கிற பிசினஸ் வேலையில அவ போனை தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பா, நீங்களாச்சும் பாத்தீங்களாப்பா? அஜய், என்ன நீ? நாங்களே எவ்வளோ ஒர்க் டென்ஷன்ல இருக்கோம்னு பார்க்குறீல. இப்போ வந்துட்டு அதை காணா இதை காணான்னு சொல்லிக்கிட்டு போ அஜய். சும்மா வந்துக்கிட்டு. மா, ஃபோன் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கம்மா ப்ளீஸ். ஏய், என்ன நான் திருடி வச்சிருக்கேன்னு சொல்றியா? இல்லம்மா, அப்படி சொல்ல, பாத்தீங்களான்னு தான் கேட்டேன். நீ எங்கேயாச்சும் தூக்கி கடாசிட்டு எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்க என்ன பண்றது? மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவ ஃபோன் எங்க இருக்குன்னு தானே கேட்டா. அதுக்கு போய். அஜய், என்னப்பா? அதான் அம்மா எதுவும் பார்க்கலன்னு சொல்றால, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அமுதா, நீ வா. எங்க போயிருக்கும்? ஏ அமுதா, எவ்வளோ போல்டான பொண்ணு நீ. நீ போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க. இப்படி சின்ன விஷயத்துக்கு யாராச்சும் அழுவாங்களா? ஃபோன் தானே, புதுசு வேற வாங்கிக்கலாம் விட. உங்களுக்கு தெரியாது அஜய் சார், இது சின்ன விஷயம் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் அப்பா கூட எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் அதில் தான் இருக்கு. இப்போ அது எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருது. புரியுது அமுதா. அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா ஃபோன் வந்துடாது, உடம்பு தான் வீணா போகும். முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு எங்க வச்சுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சு அஜய் சார், நான் ஃபோன் இந்த பெட்ல தான் வச்சேன். பெட்லியா? அதான் இங்க இல்லையா அமுதா? நீ வேற எங்கன்னா வச்சிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. இல்ல அஜய் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இங்க தான் வச்சேன். இங்கதான் வச்சியா? இங்க வச்சிருந்தா வேற எங்க போயிருக்கும்? அதான் எனக்கும் தெரியல.
சரி விடு அமுதா, நீ ஃபீல் பண்ணாத. நம்ம தேடலாம், கண்டிப்பா கிடைச்சிரும். ம், வா. அஜய், அஜய், இங்க வாப்பா. இதோ வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா. எப்பா, நம்ம சுந்தர் சித்தப்பா புதுசா நகை கடை ஓபன் பண்ணியிருந்தாருப்பா. அதான் கூப்பிட்டுருந்தாரு. போயிருந்தோம். அதான் சொல்லுமா. ஆமா அஜய், நாங்க வேற வரதட்சணை அது இதுன்னு அமுதாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ப்பா. அதுதான் போயிட்டு மருமகளுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். போப்பா, போய் கூட்டு வா. என் கையால நானே என் மருமகளுக்கு நகையை போட்டு விடுறேன். அம்மா, நீங்க இப்படி சொல்றதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அதை உடனே போய் அமுதாவை கூப்பிட்டு வரேம்மா. அமுதா, அமுதா. ஏய் அமுதா, அம்மால உனக்காக நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். உனக்கு போட்டு ஒண்ணு ஆசைப்படுறாங்க, வா. வா அமுதா, வாமா. எங்களை மன்னிச்சிடுமா. வரதட்சணை அது இதுன்னு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்க பாருமா, இந்த நகையெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். வா, அத்தை உனக்கு போட்டு விடுறேன். பாத்துமா, பாத்து. அந்த கம்மலை கழட்டுமா. அம்மா ராஜி, என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லப்பா அஜய், நகை எல்லாத்தையும் போட்டாச்சுப்பா. ஆனா என்னம்மா, சொல்லுங்க. சொல்லு. இந்த மெட்டி ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா. அதான் ஆசாசையா வாங்கினேன். ஆனா இவளுக்கு தான் கால் இல்லையேப்பா. இவளால எப்படிப்பா போட முடியும்? இல்லைங்க. ஆமா ராஜி, இவளுக்கு தான் கால் இல்லையே, இவ எப்படி போடுவா? ச்சே, ரொம்ப ஆசையா வாங்கினதுல இப்படி ஆயிடுச்சு. மா, நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கும் ஆசைதான் எல்லார் மாதிரியும் காலில் மெட்டி போடணும், விதவிதமா கொலுசு, கலர் கலரா நெயில் பாலிஷ், செருப்பு, ஷூலாம் போடணும்னு. ஆனா முடியலையே. நான் என்ன பண்றது? இப்ப கூட நீங்க என்ன அசிங்கப்படுத்தினது எனக்கு கஷ்டமா இல்லை. புகுந்த வீட்டுக்கு வந்து மாமியார் ஆசைப்பட்ட மாதிரி காலில் மெட்டி போட்டுக்க முடியலேன்னு தான் கஷ்டமா இருக்கு. என்னம்மா அமுதா, நீ அசிங்கப்படுத்துறோம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? இங்க பாரு மாமுதா, எங்களுக்கும் எங்க மருமக மெட்டியெல்லாம் போடணும்னு ஆசை இருக்காதா? நாங்க யோசிக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு சொல்லு? எல்லாரும் யோசிக்கிறத தான் நானும் யோசிச்சேன். நீங்க யோசிக்கிறது சரிதாம்மா. ஆனா எனக்கு அந்த குடுப்பனை இல்லை. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அமுதா இரு. மா, இப்ப அமுதா காலுக்கு நீங்க மெட்டி போட்டீங்கன்னா சந்தோஷப்படுவீங்களே? ஆமா அஜய். ஆமா அஜய், அது எப்படிப்பா முடியும்? முடியுமா? முடியுமா? என்னம்மா? இப்ப அமுதாக்கும் கால் இருக்குமா? இப்ப போடுங்க மெட்டிய. என்னம்மா பார்த்துட்டே நிக்கிறீங்க? நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. உங்க ஆசைப்படியே அமுதா காலுக்கு மெட்டிய போடுங்கம்மா. தோப்பா.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அஜய் சார். என்னை வேற யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருந்திருக்க மாட்டாங்க. நீங்க என்ன அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கீங்க. இப்போ இந்த உலகத்துல யாரு ரொம்ப சந்தோஷமான ஆள்னு கேட்டா நான் என்னதான் சொல்லுவேன்? உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் முதல் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா எங்களை மாதிரி பசங்களுக்கு அப்பா மேலே பாசம் வைக்கிற பொண்ணுங்களை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். அவள் அப்பா மேலே வைக்கிற பாசத்தை விட கொஞ்சம் நம்ம மேலே அதிகமாக வச்சிட மாட்டாளான்னு ஏங்குவோம். ஆனால் அப்பா மேலே வைக்கிற பாசத்தை கண்டிப்பாக மிஞ்ச முடியாது. பட் மிஞ்சிடக்கூடாதான்னு லைட்டாக ஒரு பேராசை தான். அஜய் சார், நீங்க ரொம்ப நல்லவர். யார் எப்படி மாறினாலும் நீங்க மட்டும் மாறிடவே கூடாது. இப்படியே இருக்கணும். என்ன முதா இப்படி சொல்லிட்ட? நாங்கள்லாம் இவ தான் ஒய்ஃப்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அவள் ஹார்ட்டுக்குள்ளே என்ட்ரியை கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் எக்ஸிட்டே கிடையாது. அங்கேயே டேராவை போட்டுருவோம். சத்தியமாக சொல்கிறேன் முதா, என்னைக்கா இருந்தாலும் நான் மாற மாட்டேன். கடைசி வரைக்கும் உனக்காகவே தான் இருப்பேன். அஜய் சார், என்னை பைக்கில் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறீங்களா அஜய் சார்? சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை, ஆனால் இது வர போனதே இல்லை. பைக் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? வா போகலாம். ஹே பார்த்த முதா, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ. ஓகே அஜய் சார். அஜய் சார், இதோ 2 நிமிஷம் முதா, வந்துடுறேன். ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. இது அமுதா ஃபோன் ஆச்சு, இங்கே எப்படி? என்ன ராஜி? ஏங்க என்னங்க நீங்க? இவ போனை தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட சொன்னல. ஹலோ, யாரு? ஏங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டிங்க கால் பண்றது? ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணோம்ல, காசு கட்டுங்க, அப்பதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு. இப்படி யாருமே வந்து பார்க்காம அவர் இறந்தே போயிட்டாருங்க. ஏங்க முதல்ல யார் நீங்க? என்ன சொல்றீங்க? என்ன காசு? யார் இறந்தது? சார், நீங்க யார் சார் முதல்ல? நான் அமுதாவோட ஹஸ்பண்ட். சார், எத்தனை வாட்டி சார் சொல்றது? அவங்களோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணோமே. இல்லைங்க, என்கிட்ட யாருமே எதுவும் சொல்லலையே. நீங்க யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க முதல்ல? தெரியல சார், யாரோ ஒரு லேடி தான் எடுத்து பேசினாங்க. லேடியா? பேர் என்னன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? சார், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை சார். நீங்க வந்து கொஞ்சம் பாடியை கலெக்ட் பண்ணிட்டு போங்க. சைலண்ட்ல போட்டு அப்புறம் தூக்கி போலான்னு பார்த்தேன், ஆனா வைப்ரேட்ல இருந்திருக்குடி. அட என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அறிவில்லையாங்க? மாட்ட போறோம். மேடம், நீங்க முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நான் அதை உடனே வரேன். சாரி ராஜி. என்கிட்ட சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்?
இறந்துட்டாரா? அமுதா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ரீட்டைலர் பிரதர்ஸ், உங்க பிசினஸ் growth ஏன் நிறுத்தணும்? கிரவுட் ரீசார்ஜ் ஆப்போட உங்க பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அப் டு 3.25% கமிஷன் ஏர்ன் பண்ண வாய்ப்பு. இது சேஃப், வெரிஃபைட், BBPS சர்டிஃபைட், அப்புறம் பாரத் கனெக்ட் ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு உதவி செய்யவும் 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட் எப்பவும் ரெடியா இருக்கு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே பிளே ஸ்டோருக்கு போய் கிரவுட் ரீசார்ஜ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிரவுட் ரீசார்ஜ் ஆப் ஒவ்வொரு ஷாப்கீப்பருக்கும் உண்மையான பலம்.